இன்னைக்கு நாம இந்த சம்மர் சீசனுக்கு ஏத்த மாதிரி ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது கஸ்டர்ட் சர்பத். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சர்பத் செய்ய முதல்ல தேவையான ஜெல்லி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வைங்க. இந்த சூடான தண்ணிய கொஞ்சமா ஒரு பவுல்ல மாத்தி இது கூட ஸ்ட்ராபெரி ஜெல்லி கிறிஸ்டல் சேர்த்து நல்ல கரையிற அளவுக்கு கலந்து விடுங்க. இன்னொரு பவுல்ல சூடான தண்ணிய கொஞ்சம் எடுத்து அதுல மேங்கோ ஜெல்லி கிறிஸ்டல் சேர்த்து நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விடுங்க. 2 ட்ரே எடுத்து அதுல தனித்தனியா இந்த ஜெல்லி மிக்ஸ்சரை ஊத்தி ஆற விடலாம். 1 மணி நேரம் கழிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆக விடுங்க. இன்னொரு பவுல்ல வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து 1/4 கப் ஆறின பாலை விட்டு கெட்டியாகாம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல காய்ச்சி ஆற வச்ச ஃபுல் ஃபேட் மில்க் சேர்க்கலாம். பால் நல்லா சூடானதும் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து கரையிற வரைக்கும் கலந்து விடுங்க. இது கூட கஸ்டர்ட் மிக்ஸை ஊற்றி பச்சை வாசனை போகிற வரைக்கும் 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வச்சிடலாம். பால் நல்லா ஆறினதும் 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. இப்போ பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்ஜா சீட்ஸை 15 நிமிஷம் ஊற வைக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட்டான 2 ஃப்ளேவர் ஜெல்லியையும் வெளியே எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டர்ட் ஷர்பத் செய்ய எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. 1 by 1 எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம். கிளாஸ் எடுத்து வேக வச்ச ஜவ்வரிசி, சப்ஜா சீட்ஸ், ஸ்ட்ராபெரி ஜெல்லி, மேங்கோ ஜெல்லி பீசஸ் போட்டு அதுக்கு மேலே சில்லுன்னு இருக்கிற கஸ்டர்ட் மில்கை ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக நறுக்கின பாதாம், பிஸ்தா போட்டு சர்வ் பண்ணுங்க. சூப்பரான சுவையான கஸ்டர்ட் சர்பத் ரெடி. ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க.